Okay, next problem பாருங்க. Construct a control chart for defectives for the following data. Sample number என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 samples கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு சாம்பிள்ல இருந்து எவ்வளவு எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்திருக்காங்கன்னா from the first sample 90 items எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. And from the second sample 65 items, from the third sample 85 items, அப்படியே from the 10th sample இருந்து 75 items எடுத்திருக்காங்க. சரி, இப்ப வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. from the 90 items 9 defectives, from the 65 items 7 defectives. அதே மாதிரி இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்டா 10th சாம்பிள்ல இருக்கிற 75 ஐட்டம்ஸ்ல 7 டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேட்டாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இதுல ப்ரீவியஸ் பார்த்த ப்ராப்ளம்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பிள் சைஸ் வந்து பாருங்க ஃபார் ஈச் சாம்பிள் வேரி ஆகுதுங்க, அப்படிதானே? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாத்துக்குமே 10 சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா 10 சாம்பிள்ஸ்க்கும் அங்க ஒரே சைஸ் இருக்கும். ஆனா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் சாம்பிள் சைஸ் வந்து 90, ஃபார் த செகண்ட் சாம்பிள் சைஸ் வந்து 65, ஃபார் த தேர்ட் சாம்பிள் வந்து சாம்பிள் சைஸ் 85, அப்படியே ஃபார் த 10th சாம்பிள் எடுத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் வந்து நமக்கு 75 இப்படி கிடைச்சிருக்கு. சரியா? அப்படின்னும் போது இந்த ப்ராப்ளம் எப்படி பண்றது? இதான் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. சாம்பிள் சைஸ் வந்து இட் இஸ் நாட் காமன் ஃபார் ஆல் த சாம்பிள்ஸ், இது வந்து வேரி ஃபார் ஆல் த சாம்பிள்ஸ். சரியா? சோ அப்படி ஆகும்போது இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? we are going to construct the control chart for this defectives. p chart வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். சோ p chart வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு cl lcl ucl வேல்யூஸ்லாம் வேணும்ல. சோ cl ஓட ஃபார்முலா வந்து p bar, lcl ஓட ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா cl equal to p bar இருக்குல்ல. ஆக்சுவலா p barனா நம்ம என்ன பண்ணுவோம்? p bar ஓட ஃபார்முலா என்ன இருக்கும்? 1 by small n into என்ன வரும்? np barனு வரும். p bar ஓட ஃபார்முலா வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா 1 by small n into np barனு வரும். இப்ப வந்து உங்களுக்கு அந்த ஸ்மால் n வந்து சாம்பிள் சைஸ், அந்த ஸ்மால் அது நமக்கு தெரியாது. அப்ப அது எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. அந்த சாம்பிள் சைஸ் என்னதான் இங்க என்ன பண்றாங்கன்னா n bar அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. n பாரோட ஃபார்முலா என்னவா இருக்குன்னா 1 by capital N into summation of each sample sizes. So அப்ப 1 by capital N denote for number of samples. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் number of samples வந்து 10 into இது வந்து summation of the all the sample sizes. அப்ப 90 plus 65 up to 10th சாம்பிளோட சைஸ் வந்து 75. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10 டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வருதுன்னா 80. இந்த 80ன்றது நமக்கு எதோட வேல்யூனா இந்த n பாரோட வேல்யூ. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் p பார்ல நமக்கு அந்த இந்த நம்ம எங்கெங்கெல்லாம் LCL UCL ஃபார்முலால n யூஸ் பண்றோமோ அந்த என்னென்ன இடத்துல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சாம்பிள் சைஸ் வேரி ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் n பார்னு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த n பார் நம்ம கண்டுபிடிச்சோம்ல 80ன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் அதுல யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் என்னன்னு யூஸ் பண்ணோமோ அங்கெங்கெல்லாம் n பார்னு யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து அது மாதிரி இதுல p பாரோட ஃபார்முலா என்னன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் நீங்க ஈஸியா கொடுத்துருக்காங்க p பாருக்கு ஃபார்முலா. ஆக்சுவலா p பாருக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? 1 by small n into np பார்னு யூஸ் பண்ணுவோமா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் n நம்ம n பார் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல. அப்ப 1 by ஸ்மால் n-க்கு பதிலா n பார் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த n பாரோட வேல்யூ என்னன்னா 18 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப என்ன வரும்? 1 by 80 into np bar. np பாரோட ஃபார்முலா என்னன்னு ஞாபகம் இருக்கா? np பாரோட ஃபார்முலா என்னன்னா 1 by capital N into summation np. கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து இங்க நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 10. அப்ப என்ன வரும்? 1 by 10 into summation np னா number of defectives 9 plus 7 plus 3 plus 2. அதோட வேல்யூ என்னன்னா 60. அப்ப நமக்கு எப்படி வரும் p பாரோட ஃபார்முலா? இப்ப 1 by small n into 1 by capital N into summation np ன்னு வரும். which means இங்க small n-க்கு பதிலா நம்ம n bar போடணும். அப்படின்னா 1 by 80 into 1 by capital N னா 10. அப்ப 1 by 80 into 1 by 10 into summation of np number of defectives எல்லாத்தையும் ஆட் பண்ணா 60. அப்ப என்ன கிடைக்குது? 1 by 10 into 1 by 80 into 60, which means 60 by 800 கிடைக்குதா? நீங்க அந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் சரி, இல்லனா அது கஷ்டமா இருக்கு நமக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா for different sample sizes இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்திருந்தாங்கன்னா p பாருக்கு ஃபார்முலா வந்து total number of defectives by total number of items inspected அப்படின்னு இந்த ஃபார்முலா எடுத்துட்டீங்கன்னா இது ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. total number of defectivesனா என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணா 60 divided by number of items inspected அப்படின்னா எதை ஃபுல்லா ஆட் பண்ணணும்?
இந்த டேர்ம் இது ஃபுல்லா ஆட் பண்ணி டிவைடட் பை இது ஃபுல்லா ஆட் பண்ணதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன கிடைச்சிரும், பி பாரோட வேல்யூ கிடைச்சிரும். நீங்க நார்மலா எப்பயும் பி பாரோட ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணாலும் சரி, அந்த பி பார் ஃபார்முலால வர ஸ்மால் எண்ணுக்கு பதிலா என் பார்னு போடணும். அப்படி பண்ணாலும் சரி, இல்ல இந்த ஃபார்முலா வச்சு டைரக்டா அப்படி போட்டாலும் சரி. சோ பி பாரோட வேல்யூ வந்து 0.075 கிடைச்சிருக்கா. சோ பி பார் இஸ் நத்திங், இது என்னன்னா சிஎல் ஓட வேல்யூ ஃபார் பி சார்ட். சோ சிஎல் ஈக்குவல் டு பி பார் ஈக்குவல் டு 0.075. அடுத்து எல்சிஎல் ஃபார்முலா பாருங்க, பி பார் மைனஸ் 3 இன்டூ ரூட் ஆஃப் பி பார் இன்டூ 1 மைனஸ் பி பார் டிவைடட் பை என் பார்னு வரும். இன்ஸ்டெட் ஆஃப் எண்ணுக்கு பதிலா நம்ம என் பார் போடுறோம், அது மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகுது பாத்துக்கோங்க. ஸ்மால் எண்ணுக்கு பதிலா மட்டும் சாம்பிள் சைஸ் வேரியா இருக்கனால ஃபார் ஈச் சாம்பிளுக்கு நம்ம எண்ணுக்கு பதிலா என் பாருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு எங்கெங்கெல்லாம் ஃபார்முலாஸ்ல ஸ்மால் எண் வருதோ அங்கெங்கெல்லாம் நம்ம இந்த என் பாரோட வேல்யூவை யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். மத்தபடி மீதி எல்லாமே அதே தான், அதே ஃபார்முலா தான். எல்சிஎல் பி சார்ட்டுக்கு அதே ஃபார்முலா தான், யூசிஎல் பி சார்ட்டுக்கு அதே ஃபார்முலா தான். அதுல வர ஸ்மால் எண்ணுக்கு பதிலா அந்த என் பாரோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணா எல்சிஎலுக்கு என்ன நெகட்டிவ்ல வேல்யூ கிடைச்சிருக்கு. சின்ஸ் த எல்சிஎல் cannot be நெகட்டிவ், நான் எப்படி எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் வந்துச்சுன்னா 0 எடுத்துக்கணும்னு சொன்னேன்னா, அப்ப எல்சிஎல் வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. யூசிஎல் வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்கு, 0.163 கிடைச்சிருக்கு. பி சார்ட் வரைங்க. பி சார்ட் வரையும் போது என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு சாம்பிள்ஸா இருக்கணும். ஒய் ஆக்சிஸ் வந்து நான் பி சார்ட்னா ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ், அதர்வைஸ் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் என்ன, ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ். சில சமயம் கொஸ்டின்ல ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்னு கொடுக்காம ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் வந்து பி சார்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டேர்ம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ், ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படிலாம் வந்துச்சுன்னா பி சார்ட். சரியா? சரி, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒய் ஆக்சிஸ்ல போட வேண்டிய அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் வந்து எப்படி வேல்யூ போடணும் அப்படின்னா, அங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஒவ்வொரு நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் டிவைட் பை சாம்பிள் சைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். இங்க 9 டிவைட் பை 90, 7 டிவைட் பை 65. அங்க வந்து சாம்பிள் சைஸ் வந்து காமனா இருக்கும். இப்போ 100 இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்க 100 டிவைட் பண்ணிட்டு நீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் கொடுப்பீங்க. ஆனா இங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் சைஸ்ன்றனால ஒவ்வொன்றையும் தனித்தனியா டிவைட் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனல் டிஃபெக்டிவ் எப்படி கிடைக்கும்னா 9 டிவைட் பை 90 போடும்போது கிடைக்கும். செகண்ட் ஒன்னுக்கு 7 டிவைட் பை 65. தேர்ட் ஒன்னுக்கு 3 டிவைட் பை 85. அடுத்து 2 டிவைட் பை 70. அடுத்து 9 டிவைட் பை 80. அடுத்து 5 டிவைட் பை 80. 3 டிவைட் பை 70. 9 டிவைட் பை 95. லாஸ்டா 7 டிவைட் பை 75. அப்படி கிடைக்கிறதா நமக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ். சோ பண்ணோம்னா ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 0.1, 0.108, 0.035, 0.029, 0.113 இந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கா. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒய் ஆக்சிஸ்ல வேல்யூஸ் போடணும். அப்புறம் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு 0.1 பிளாட் பண்ணணும். ஃபார் த செகண்ட் சாம்பிளுக்கு 0.108 பிளாட் பண்ணணும். ஃபார் த தேர்ட் சாம்பிளுக்கு 0.035 பிளாட் பண்ணணும். ஃபார் த ஃபோர்த் சாம்பிள் 0.029. அப்படியே சிமிலர்லி ஃபார் த 10th சாம்பிளுக்கு 0.093 பிளாட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணா அப்படி ஒரு கிராஃபா கிடைக்கும். அடுத்து நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎல் வந்து 0, ஸோ அது எக்ஸ் ஆக்சிஸா அப்படியே இருக்கும். சிஎல் வந்து 0.075, UCL வந்து 0.163 somewhat இங்க இருக்கும். So எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து it lies between LCL and UCL. The process is under control for the P chart அப்படின்னு முடிச்சது. இந்த ப்ராப்ளம்ல இந்த ப்ராப்ளமுக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா சாம்பிள் சைஸ். சாம்பிள் சைஸ் வந்து வேரி ஃப்ரம் சாம்பிள் டு சாம்பிள். ஸோ அப்படி இருக்கும்போது how to find the CL, LCL and UCL values. என்ன பண்ணணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் என் சாம்பிள் சைஸ் எண்ணுக்கு பதிலாக என் பார் ஃபார்முலா என் பார் யூஸ் பண்ணணும். என் பாரோட ஃபார்முலா 1 by capital N into summation Ni. சாம்பிள் சைஸோட ஆவரேஜ், வேற ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்ட் சாம்பிள் சைசஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஃபார் ஈச் சாம்பிள், அதோட ஆவரேஜ் எடுத்து அதை நம்ம ஸ்மால் என்னா யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் ஃபார்முலால. அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான். அன்னோன் டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஒவ்வொரு சாம்பிள் சைஸையும் டிவைட் பண்ணி ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் போடணும். அது ரெண்டு தான் டிஃபரன்ஸ், மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு பி சார்ட் வரைங்க. ஓகே, சோ நேரம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ரேஞ்ச் சார்ட், மீன் சார்ட், என்பி சார்ட் அண்ட் பி சார்ட் இதெல்லாம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு சார்ட் படிக்க போறோம், அது பேர் என்னன்னா சி சார்ட். அது என்னது சி சார்ட் அப்படின்னா, சி சார்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். சரி, நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அதெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அது என்ன நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ்னா ஒண்ணு, நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்னா வேற, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ்னா வேற. சரியா? டிஃபெக்ட்ஸ்னா வேற, டிஃபெக்டிவ்ஸ்னா வேற. ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். என்ன அப்படின்னா டிஃபெக்டிவ் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது, அது தூக்கி போடதான் செய்யணும், வேற வழியே இல்லை.
டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணதுல என்னென்ன சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். we can able to use and at the same time there are some defects அப்படின்னு சொல்றதுதான் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் in that product அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ்னு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்டாங்க, ஃப்ரம் த சாம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா we cannot able to use that product completely. அதை நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்றத நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அவங்க கொடுக்குறதுன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் தட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா we can able to use that product and at the same time there are some defects are available in that product அப்படின்றத நமக்கு டேட்டாவா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து நமக்கு சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் அவங்க பண்றதுல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க சர்வீஸ் they can able to service and at the same time what are all the defects we find in that service அப்படின்றதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற டிஃபெக்ட்ஸ். நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம் அவங்க பண்ணதுல, அந்த இதுல நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதான் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன சார்ட் யூஸ் பண்ணோம்னா சி சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் 3 சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டும். சரியா? அது வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேரியபிளோட மெஷர்மெண்ட்ஸ். சரியா? அந்த மீன் வேல்யூ ரேஞ்ச் வேல்யூஸ் அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருப்பாங்க, மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருப்பாங்க. அது அதர்வைஸ் மீன் வேல்யூ அண்ட் ரேஞ்ச் வேல்யூஸ் எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மீன் சார்ட்டும் ரேஞ்ச் சார்ட்டும் கண்ட்ரோல் சார்ட்டும் அங்க நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு செய்யணும். ரெண்டாவது வந்து ப்ராப்ளம்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் கொடுத்தாங்கன்னா என்பி சார்ட் யூஸ் பண்ணணும். அதுல வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ்ன்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ இல்லைன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பி சார்ட் போடணும். சரியா? ஓகே, என்பி சார்ட் பி சார்ட் எப்ப போடணும்னு சொல்லிட்டேன். அடுத்து மூணாவது நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் அ யூனிட். நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து நல்லா கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பண்ணணும். சரியா? நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சி சார்ட் போடணும். சரியா? எங்க மீன் சார்ட் போடணும், எங்க ரேஞ்ச் சார்ட் போடணும், எங்க என்பி சார்ட் போடணும், எங்க பி சார்ட் போடணும், எங்க சி சார்ட் போடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் இருந்தா இந்த சார்ட் போடணும், இந்த டேர்ம் இருந்தா இந்த சார்ட் போடணும். சரியா? நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா சி சார்ட் போடணும், நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா என்பி சார்ட் போடணும், ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் அதர்வைஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா பி சார்ட் போடணும். சரியா? ஓகே, இப்போ டிஃபெக்ட்ஸ்னா என்ன, டிஃபெக்டிவ்ஸ்னா என்ன எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இப்ப இந்த சி சார்ட்டுக்கு தேவையான சிஎல் எல்சிஎல் ஃபார்முலா எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். 15 tape recorders were examined for the quality control test. The number of defects in each tape recorder is recorded below. We can able to use the tape recorder and at the same time there are some defects in the tape recorder and which are recorded as below னு கொடுத்திருக்காங்க. புரியுதா? ஓகே, draw the appropriate control chart and comment on the state of control. So வந்து பாத்தீங்கன்னா how many tape recorders கொடுத்திருக்காங்கன்னா 15 tape recorders கொடுத்திருக்காங்க. Number of defects in the first tape recorder is 2 and number of defects in the second tape recorder is 4. இதே மாதிரி சொல்லிட்டே 15th tape recorderல இருக்கிற number of defects வந்து 1. சரியா? டேப் ரெக்கார்டரை வந்து நம்ம யூஸே பண்ண முடியாது அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. we can able to use the tape recorders with some defects. சில இதுல லைட்டா சவுண்ட் கேட்கும், ஆனா நம்ம கேட்க முடியும், நம்மளால அந்த யூஸ் பண்ண முடியும், சம்வாட் யூஸ் பண்ண முடியும். பட் லைட்டா சவுண்ட் கொஞ்சம் கரகரன்னு வருது, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதான் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். ஓகே ஓகே, இப்ப நம்ம இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்னா சி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்னா சி சார்ட் வரைய போறோம் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கனால. So for the C chart, CL ஓட ஃபார்முலா என்னன்னா C bar, LCL ஓட ஃபார்முலா என்னன்னா C bar minus 3 into root of C bar. UCL ஓட ஃபார்முலா என்னன்னா அந்த LCL ஃபார்முலா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த LCL இருக்க நடுவுல இருக்க மைனஸ் பிளஸ் ஆக்கிட்டீங்கன்னா UCL ஃபார்முலா வந்துரும். மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஃபார்முலாஸ்லயும் இதுதான் ஃபாலோ ஆகும். நீங்க LCL படிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஃபார்முலால வர மைனஸ் பிளஸ்ன்னு போட்டீங்கன்னா அது UCL ஃபார்முலா ஆயிரும், பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம இந்த LCL, CL, UCL வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க போறோம் ஃபார் த C chart. சோ LCLனா என்னது C bar. அப்ப C bar என்னன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். C baroட ஃபார்முலா என்னன்னா 1 by capital N into summation of CI which is equal to capital N is always denote for throughout the unit, capital N denote for number of samples. இது எந்த சேஞ்சஸும் கிடையாது. throughout the unit small n denotes for sample sizes. அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. So 1 by capital N is 15 tape recorders. So number of sample is 15. So 1 by 15 into CI அப்படின்றது என்னன்னா number of defects in all the items. CI ன்றது defects.
So 2 plus 4 plus 3 plus அதான் அந்த CI. இதெல்லாம் C value, C1, C2, அதாவது CI. So 2 plus 4 plus 3 plus etc. up to plus 2 plus 1 ன்னு சொல்லிட்டு வரும். So C baroட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 3 ன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்ப 3 அந்த C bar 3 னா C bar is nothing but CL. So CL value is 3. அடுத்து LCL. LCL formula என்ன? C bar minus 3 into root of C bar. So equal to C bar க்கு பதிலா 3 minus 3 into root of 3 பண்ணீங்கன்னா இது equal to பா. இந்த இடத்துல equal to போட்டுக்கோங்க. 3 minus 3 root 3 equal to minus 2 point something answer கிடைச்சிருக்கு. அதே மாதிரி UCL க்கு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் இது ரொம்ப ஈஸி பாருங்க. வெறும் C bar 1 மட்டும் ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி. வெறும் C bar 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை வச்சே LCL ஃபார்முலாலயே ஆன்சர் வந்துடும், UCL ஃபார்முலாலயே ஆன்சர் வந்துடும், CL க்கும் அதே தான். C bar மட்டும் கண்டுபிடிங்க அவ்வளவுதான். ஆவரேஜ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். கண்டுபிடிச்சு LCL UCL எங்கெங்கெல்லாம் C bar வருதோ அங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணி வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சார்ட் வரைய போறோம். சார்ட் எப்படி வரைகிறது? எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா சாம்பிள் நம்பர் போடணும், ஒய் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் தான் என்னது? இந்த இடத்துல கீழே இந்த வேல்யூஸ் தான் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், வேற ஒன்றும் இல்ல. இதோட லோயஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க 1, இதோட ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்க 7. ஸோ அப்ப 1 2 3 4 5 6 7 நீங்க போட்டுடலாம் ஒய் ஆக்சிஸ்ல. போட்டுட்டு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் சாம்பிள் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் இஸ் 2, ஃபார் த செகண்ட் சாம்பிள் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் இஸ் 4, ஃபார் த தேர்ட் சாம்பிள் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் இஸ் 3. இதே மாதிரி எல்லாத்தையுமே டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டு கிராஃப் வரைஞ்சிட்டு LCL வந்து இங்க நெகட்டிவ் வந்திருக்கனால we cannot take LCL as negative, so we take the LCL value as 0. so அப்ப LCL value நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த x axis ஆயிரும் 0ன்றனால, y equal to 0ன்றனால. அடுத்து CL value வந்து இங்க இருக்கு somewhat 3.3 தானே, so அதனால CL y equal to 3. அடுத்து UCL value 8.2, so அப்ப இந்த இடத்துல இருக்கு y equal to UCL equal to 8.2 இங்க இருக்கு. Since the plotted points are between LCL and UCL, the process is under control. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கா? C chart, P chart, NP chart, range chart ஓட C chart easy. சரியா? அடுத்து அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். A plant produces paper for newsprint and rolls of paper are inspected for defects. The results of inspection of 20 rolls of paper are given below. Draw the C chart and comment on the state of control. Suppose அவங்க C chart ன்னு சொல்லாட்டினாலுமே அவங்க வந்து we are given the number of defects ன்னு அந்த defectsன்ற வேர்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா we are going to construct the C chart ன்னு இந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணிடணும். அடுத்து அவங்க கொடுக்காட்டினாலும் draw the control chart அப்படின்னு தான் கொடுக்கணும். ஆக்சுவலா C chart ன்னு எக்ஸ்பிளிசிட்டா அந்த ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்க. draw the control chart and comment on the state of control கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே டிஃபெக்ட்ஸ்ன்ற வேர்டு இருந்தா நம்ம C chart கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், நம்மளே டிசைட் பண்ணிக்கணும். சரியா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஒரு பிளான்ட் வந்து இட் ப்ரொடியூசஸ் த பேப்பர் ஃபார் நியூஸ் பிரிண்ட். அதுல வந்து அந்த பேப்பர்ல இருக்க டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரோல்ஸ் எத்தனை ரோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ரோல்ஸ் ஆஃப் பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஆர் கிவன் 20 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 அப் டு இங்க கீழே மீதி இங்க எழுதிருக்கேன்ப்பா 1 2 3 அப் டு 10 வரைக்கும் இங்க இருக்கு. மேல 11th ரோல் இங்க இருக்கு. 11th ரோல் 12th ரோல்ல இருந்து 20 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. and number of defects in each rolls of paper இங்க கொடுத்துருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் ரோல்ல 19, செகண்ட் ரோல்ல 10, அப்படியே 20th ரோல்ல இருக்க நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வந்து 9 இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இதான் நமக்கு ரொம்ப ஈஸி. பண்ணிடலாமா? இப்ப ப்ராப்ளம் என்ன பண்ணணும்? we are going to construct C chart நமக்கு தெரிஞ்சு போச்சு. so we are going to find the CL, LCL and UCL values for C chart. formula for CL is C bar, LCL க்கு இந்த ஃபார்முலா, UCL க்கு இந்த ஃபார்முலா. நம்மளோட ஒரே வேலை C bar மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச C bar போய் அங்கங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். C bar is nothing but the average of defects, அவ்வளவுதான். 19 plus 10 plus 8 plus 12 plus etc. up to 6 plus 8 plus 9 divided by 20 போட்டீங்கன்னா 11 ஆன்சர் வந்திருக்கு. so C bar value is 11. அதுதான் CL ஓட வேல்யூ. CL equal to 11. LCL value is 1.05. UCL value is 20.95. போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வேல்யூ? LCL வந்து என்ன கிடைச்சிருக்கு? 1.05. இதெல்லாம் போட்டுருவீங்கல்ல. X axis denotes for the samples and Y axis denotes for the number of defects. அவ்வளவுதான். அப்படியே போட்டு பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஃபார் தி ஃபர்ஸ்ட் சாம்பிள் வாட் ஆர் தி நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் மட்டும் UCLக்கு மேல போயிருக்கு, UCL லைனுக்கு மேல போயிருக்கு. சின்ஸ் 1 பாயிண்ட் மேல போனாலுமே எல்லா பாயிண்ட்ஸுமே வித்தின் LCL அண்ட் UCL இருக்கணும். ஒரு பாயிண்ட் மேல போனாலோ இல்ல ஒரு பாயிண்ட் LCLக்கு கீழே போனாலோ the process is not under control தான் இருக்கும். Since 1 point falls outside the control lines, the process is out of control. அவ்வளவுதான் கமெண்ட். ஓகேவா? இதான் C chart.
ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ், அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அடுத்ததுல ஷேர் பண்றேன்.